coders, welcome to day 25 of 100 days of coding challenge. ஸோ இந்த வீடியோவில் நம்ம சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் அப்படிங்கிற ப்ரோக்ராம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா, சிமிலர் கான்செப்ட் தான். ஸோ லெட்ஸ் ஷேர் மை ஸ்க்ரீன். ஸோ லெட்ஸ் சே சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் நம்ம டே 18ல பார்த்துருக்கோம். ஸோ ஒரு நம்பர் யூசர்ட்டேருந்து வாங்குறோம் சேம், அண்ட் ரிசல்ட் ஓகே, அண்ட் ஒரு ஃபார் லூப் ரன் பண்ணுறோம் அந்த நம்பர்லேருந்து லைக் இந்த ரேஞ்ச் வரைக்கும். ஓகே, அண்ட் இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த நம்பர்ஸை வந்து ஆட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல இந்த ப்ரோக்ராம் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஸ்கொயர் ஆஃப் அ நம்பரை ஃபைன் பண்ணி தென் நம்ம வந்து சம் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ரோக்ராம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அண்ட் இதுக்கான சொல்யூஷனை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஹோப் நீங்கள் வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சிமிலர் தான். ஸோ ஜஸ்ட் நம்ம இதை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து யூசர்ட்டேருந்து ஒரு நம்பர் வாங்கிக்கிறோம் அண்ட் ரிசல்ட் இருக்குது சேம், இதெல்லாம் சேம் தான். அண்ட் ரிசல்ட் ஈக்குவல் டு ரிசல்ட் ப்ளஸ் ஐ. ஸோ சேம் ரிசல்ட் ஈக்குவல் டு ரிசல்ட் ப்ளஸ் ஐ. பட் இங்கே ஐ மட்டும் நம்ம பண்ண போகிறத இந்த ஐயோட நம்ம ஸ்கொயர் ஆஃப் தட் நம்பர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு சிம்பிளாக நம்ம எக்ஸ்பொனன்ஷியேஷன் நம்ம யூஸ் பண்ணிடலாம். ஸோ ஸ்டார் ஸ்டார் ஆஃப் 2 நம்ம கொடுக்கும் பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து வில் கெட் த ஸ்கொயர் ஆஃப் த நம்பர். ஓகேவா? ஸோ நம்ம வேணால் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் சே 2ன்னு வச்சுப்போம். 2 ஸ்டார் ஸ்டார் 2 4. So 3 star star 2, 3 square basically 4 squared. ஸோ நமக்கு எந்த நம்பர் வருதோ அந்த நம்பரோடைய ஸ்கொயர் வந்து நமக்கு கெட் பண்ணிடுவோம். அண்ட் அந்த நம்பரை நம்ம ஆல்ரெடி நம்ம இருக்கக்கூடிய ரிசல்ட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லெட்ஸே நம்ம நம்பர் வந்து 3ன்னு வச்சுப்போம். ஸோ 3 தான் நம்ம கொடுக்குற யூசருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 3 தான் நம்ம யூசர் கொடுக்குற நம்பர். ஸோ ஃபஸ்ட்டு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஐ வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரிசல்ட் வந்து 0. ஸோ ரிசல்ட் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா இதுதான் கான்செப்ட். ரிசல்ட் ஈக்குவல் டு ரிசல்ட் ப்ளஸ் ஐ தான் வந்து நம்மளோட கான்செப்ட். ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஸ்கொயர் ஆஃப் தட் நம்பர், சிம்பிள், ரைட்டா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், 1 ஸ்கொயர் 1. ஸோ ரிசல்ட் ஈக்குவல் டு ரிசல்ட் ஆல்ரெடினா 0. ஸோ 0 + 1 1. ஸோ ரிசல்ட் வந்து இப்போ 1 அப்டேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்பர் வந்து 2 ஐட்ரேட் ஆகும். ஸோ 2 வந்துட்டு 2 ஸ்கொயர் ஆயிரும். ஸோ 2 ஸ்கொயர் ப்ளஸ் ரிசல்ட்டுங்கிறது 2 + 1 3 ஆயிரும். ஸோ நவ் த நெக்ஸ்ட் அப்டேட்டட் ரிசல்ட் வந்து 3 ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து 3. ஸோ 3 ஸ்கொயர்டு வந்து பார்த்தீங்கன்னா 9. ஸோ 9 + 3 12 ஆயிடும். ஓகே, 9 + 3 12 ஆயிரும். ஸோ இப்போ நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ லெட்ஸ் புட் 3 and you can see okay, 1 minute, sum of natural numbers up to 3 is 14. Okay, let's 1 minute, let's check again. So 1, so நமக்கு வந்து next 4 வரும். So next வந்து 9 வரும். So let's say 9 10 and 14. Yes, so first வந்து நமக்கு 1 square 1, 2 square 4, that is 4 + 1 5, and 3 squared is, so this is 1 squared, this is 2 squared, and this is 3 squared. So basically 1 + 4 5, 5 + 9 it is 14. ஸோ அதான் நமக்கு வந்து ஆன்சர் வந்து அந்த இருக்கு. ஓகே, ஸோ சிம்பிள் ப்ரோக்ராம் தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபார் லூப் பேஸ் பண்ணி நம்ம நிறையா ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஃபார் லூப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை டே 26ல் மீட் பண்ணுறேன்.